வெல்கம் பேக் அவர் சேனல் பணவீக்கம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு டெய்லி அப்டேட்ஸ் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸாக நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு, நம்ம வேர்ல்டு வைடாக என்ன நியூஸ் இருக்குது அப்படின்றத நம்ம ஃபஸ்ட்டு பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு நியூஸாக நம்மளோட இந்தியாவுக்கு பிரசிடெண்ட் ஆகிய அதாவது ரஷ்யாவோட விளாடின் புட்டின் அவர் வந்திருக்காரு. ஸோ இன்றைக்கி எல்லாமே மீட் பண்ணிவிட்டு போர்ட் மீட்டிங்லேயும் கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் பல ஸ்டாக்ஸ் பற்றி பேசியிருக்காங்க. அதே மாதிரி நியூக்ளியர் பாம்ஸு, எஜுகேஷனு, ஃபினான்ஸு எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு நல்லாவே மீட்டிங்கில் போயிருக்கு அப்படின்றது தான் டேட்டா வந்திருக்கு. ஸோ ஆனால் ரஷ்யாவையும் உக்ரைன் அந்த வாரை பற்றி எதுவும் டீட்டெயில்ஸ் இல்லை. பட் ஆனால் நம்மளோட இந்தியா அப்படின்றத அவங்க எப்பவுமே ஒரு ஃப்ரெண்ட்லியாக வச்சுருக்காங்க. ஸோ அதை நாங்கள் மறக்க மாட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ட்ரேட் டீல் எல்லாமே ஓரளவுக்கு நல்லாவே போயிட்டு இருந்தது நியூஸ் பார்த்த வரைக்கும். அதே மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது நேஷ்னல் கரன்சி வச்சே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு ப்ரொப்போசலை கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு டார்கெட்டு 2030 100 பில்லியனாக இருக்கணும் அப்படின்றது டார்கெட்டாக வச்சு ரெண்டு கண்ட்ரியும் மூவ் பண்ணுறாங்க. ஸோ சக்ஸஸ் ஆகிறதுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சொல்லிடலாம். நெக்ஸ்ட் நியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபினான்ஸுக்கு அதே மாதிரி கடன், இஎம்ஐ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெப்போ ரேட்டு நம்ம நேற்று பேசியிருந்தோம். ரெப்போ ரேட்டை கம்மி பண்ணால் US$ இன்னும் கூட இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ரெப்போ ரேட்டு கம்மி பண்ணாமல் இருக்கிற வரைக்கும் நல்லது தான் அப்படின்னு சொல்லிட்டு, பட் இருந்தாலும் நம்ம பேசுகிறதெல்லாம் அவங்க கேட்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம இங்கேருந்து பேசிக்கிட்டு இருக்கோம், அவங்க என்ன டிசிஷன் எடுக்கிறாங்க, ஏன் அதை எடுக்கிறாங்கன்றது நம்மள விசிபிலிட்டி இருக்காது. பட் ஆனால் ஓகே, இன்னைக்கு RBI ஒரு நல்ல நியூஸ் தான். இது ஏன் அப்படி நல்ல நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஷியலாக கடன் வாங்கியிருக்கவங்க, அதே மாதிரி ஹோம் லோனு, இந்த மாதிரி லோன் வாங்கியிருக்கவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு நல்ல நியூஸாக இருக்கும். 25 பேசிஸ் பாயிண்ட் ரேட் கட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் இது யாருக்கு நல்ல நியூஸ் இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா US$ கம்பேர் பண்ணி நம்ம இப்போ போயிட்டு இருக்கு அப்படின்னும் போது இன்னும் வீழ்ச்சி அடையிறதுக்கான இந்தியன் ரூபி வீழ்ச்சி அடையிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ அது ஒன்று தான் இதில் ஒரு மைனஸாக இருக்கும். பட் இருந்தாலும் ஓகே, இன்னைக்கு கொடுத்துருக்கிற நியூஸ் நல்ல நியூஸ் தான். பட் ஆனால் போன வாட்டி 50% பேசிஸ் பாயிண்ட் கம்மி பண்ணும்போது மார்க்கெட் ஒரு ஹெவி வாலண்டரி இருந்தது. இன்னைக்கு ஆனால் அவ்வளோ இல்லை. ஸோ அதுக்கான ரீசனும் என்னன்றதை நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா Nifty 50 சார்ட்டை வச்சு பார்ப்போம். ஸோ Nifty 50 அப்படின்னும் போது உங்களுக்கு அந்த Nifty 50னா என்ன அப்படின்னு தெரியணும். இதில் டாப் 50 கம்பெனிஸ் உள்ளே இருக்கும். ஸோ அதோட டீட்டெயில்ஸ், அதாவது அந்த கம்பெனிங்கெல்லாம் என்ன பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை வச்சு நம்ம Nifty 50 இன்னைக்கு மூவ்மெண்ட் இருக்கும். ஸோ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு 152 பாயிண்ட் அப்பில் தான் இருக்குது. இன்னைக்கு ஒரு சைடு இல்லாமல் ஒரு அப்பர் சைட்லேயே போயிருக்கு, ஹெவி வாலண்டரி இல்லை. ஸோ ஓகே, பட் ஆனால் அதோட சார்ட்டை நம்ம பார்க்கும்போது இந்த சார்ட்டெல்லாம் எதுக்கு பார்க்குறோம், இப்போ புது வியூவர்ஸ் யாருன்னா இருப்பீங்க, இல்லை ஸ்டாக் மார்க்கெட்டுக்கே புதுசாக இருப்பீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சார்ட்டை வச்சு தான் அது நெக்ஸ்ட் லெவலுக்கு மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கும். நேற்று வீடியோ எடுத்து பார்த்தீங்கன்னா நான் சேம் இதே ஒரு ட்ரெண்ட் லைன் தான் வரைஞ்சி வச்சுருக்கேன். அதே ட்ரெண்ட் லைனில் தான் இந்த வீக் க்ளோஸ் ஆகிருக்கு. நான் என்ன சொல்லியிருந்தேன்னா நேற்று இந்த இடத்துல இருந்தது, இந்த இடத்துல இருந்து நெக்ஸ்ட் இந்த கட்டத்துக்கு மூவ் ஆகும் அப்படின்னு நான் சொல்லி ப்ரிடிக்ட் பண்ணியிருந்தேன். சேம் அதே மாதிரி தான் இன்னைக்கு ஆயிருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு பெரிய நியூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புட்டின் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது மார்க்கெட்டை நல்லாவே ஒரு ஹை லெவலில் வச்சு முடிக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட பிளான்டாக இருந்திருக்கும். ஸோ அதை தான் டிஐஸ் பண்ணியிருக்காங்கன்ட்டும் நான் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஸ்டாக்கா அப்படின்னு நம்ம பார்க்க போகிறது பிஎஸ்சி. ஸோ பிஎஸ்சியில் டாப் 30 கம்பெனிஸ் இருக்கும். அது என்ன பர்ஃபார்ம் பண்ணுதோ அதை வச்சு பிஎஸ்சியோட பாயிண்ட்ஸ் ஏறும். ஸோ தெரியாதவங்களுக்கு நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கோட ஹை அப்படின்னு பார்த்தீங்கன்னா 85,712 வரைக்கும் போயிருக்கு. ஆனால் இதோட வாலண்டரி பார்த்தீங்கன்னா 796, அதாவது 85,796 பாயிண்ட் வரைக்குமே இன்னைக்கு அப்ல இருந்தது. லோ பார்த்தீங்கன்னா 85 வரைக்கும். அதே மாதிரி இதுலேயும் நம்ம சார்ட் போட்டிருந்தோம். 50% ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்து இந்த வாரம் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு மேலே போச்சு. அது மாதிரி தான் போயிருக்கு. அடுத்து இதுவும் நிஃப்டியை தான் ஃபாலோ பண்ணி இந்த சார்ட்டும் போயிட்டு இருக்கிற மாதிரி தான் தெரியுது. ஸோ பார்ப்போம். அடுத்த வாரம் மோஸ்ட் ஆஃப் டைம் டவுன் பண்ணுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்றத நான் இந்த டேட்டா சொல்லும்போது உங்களுக்கு தெரியும். ஏன்னு பார்த்தீங்கன்னா எஃப்ஐஐஸ், ஸோ நம்மளோட எஃப்ஐஐ ஷேர்ஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா
இந்த வாரம் ஃபுல்லாகவே, அதாவது இந்த மந்த் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து 10,403 கோடிக்கு வித்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு நல்ல நியூஸ் வந்துமே இன்னைக்கு விற்கிறாங்க அப்படின்னா அவங்களோட மோட்டிவ் என்னன்றது நம்மளுக்கு புரிய மாட்டேங்குது. ஸோ ஆனாலும் டிஐஸ் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி 4,189 கோடிக்கு வாங்கியிருந்தாலுமே 438 கோடி இவங்க அசால்ட்டாக வித்துட்டு போயிட்டே இருக்காங்க. பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு சொல்லிட்டு. இதுக்காக தான் சொன்னேன் மார்க்கெட் ஒரு சஸ்டைனபிளாக இல்லை. அதே மாதிரி நம்மளோட இந்தியாவோட அந்த டாலர் நிகரான இந்தியன் ரூபி வேல்யூ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு. நம்ம வந்து 90 ரூபா 91 ரூபா கொடுத்தாதான் அவன் 1 ரூபா கொடுப்பான் அப்படின்றது வந்து ஒரு ரொம்ப கேப் அப் ஆகிட்டே போகுது அப்படின்றது இதோட நிதர்சனமா இருக்கு. அதனால கூட எஃப்ஐஎஸ் வித்துட்டு போறாங்களா என்னன்றது தெரியல. பார்ப்போம், வெயிட் பண்ணுவோம். எஃப்ஐஎஸ் என்னைக்கு பேக் ஆகுறாங்களோ அன்னைக்கு தான் நம்ம மார்க்கெட்டுக்கு ஒரு நல்ல விடிவு காலம் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து ஒரு 1000 கோடி 2000 கோடி வாங்கும்போது மார்க்கெட் எங்கேயோ போயிடும். பட் ஆனால் டிஐஎஸ் அப்படி பண்ண முடியாது. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதில் தான் அவங்க வந்து சஸ்டெயின் பண்ண வைக்க முடியும். அதை தான் அவங்களும் பண்ணுறாங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் டிஏஎஸ். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா கெய்ன்ஸ் டெக்னாலஜி. இது பெரும்பாலும் யாருன்னா வச்சிருக்கீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் பை பண்ணாதீங்க, வெயிட் பண்ணுங்க. அதே மாதிரி கெய்ன்ஸ் டெக்னாலஜியோட 1 மந்த், அதாவது 3 மந்தோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 35% இறங்கியிருக்குங்க. 1% 2%னாலே நம்மளால தாங்க முடியாது. நம்மளோட போர்ட்ஃபோலியோலாம் ரத்த கண்ணீர் விட்டுரும். இங்கே 35% கம்மியாக இருக்கு அப்படின்னா 3 மாசத்துல ரொம்ப கஷ்டங்க. அதாவது டாப்ல வாங்கினவங்களுக்கெல்லாம் என்ன ஆகும் அப்படின்றதே தெரியல. அதே மாதிரி இன்னைக்கு ஒரே நாள்ல வந்து 12.5% விழுந்திருக்கு. 12%ன்றதெல்லாம் சும்மா கிடையாது. 624 ரூபா. ஸ்டாக்கோட வேல்யூவும் ரொம்ப அதிகம். ஸோ கெய்ன்ஸ் டெக்னாலஜி ஏன் விழுது அப்படின்னா இந்த கோட்டாக் செக்யூரிட்டின்னு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஆனுவல் ரிப்போர்ட்டை வந்து குவார்டர்லி ரிப்போர்ட்டோட செக் பண்ணியிருக்காங்க. அந்த டைம்ல வந்து அது பார்த்தீங்க அப்படின்னா மிஸ்மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அதனால வந்து இவங்க சைட்ல ஏதோ ஒரு லீக்கேஜ் இருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம கெய்ன்ஸ் டெக்னாலஜிக்கு ஆப்போசிட்ல ஒரு நியூஸை கொடுத்துட்டாங்க. அப்போலேருந்து இது 3ஆம் தேதி, டிசம்பர் 3ஆம் தேதி கொடுத்தது இருந்தாலுமே ஆனால் அடிச்சு இறக்குனது பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வரைக்கும் இறக்கிட்டே தான் இருக்காங்க. 1 வீக் சார்ட்லையும் நான் பார்த்துட்டேன். ரொம்ப வந்து வாலண்டரியலாக 22%லாம் விழுந்திருக்கு. பாவம் அவங்க போர்ட்ஃபோலியோலாம் என்ன ஆயிருக்கும்னு நம்மளால சொல்லவே முடியல. அதனால தான் ரொம்ப உஷாராக இருக்கணும். அவங்க இந்த பாட்டம்ல வாங்கியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை இல்லை, இப்போ கூட சேல்ஸ் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம். பட் ஆனால் இந்த டாப்ல வாங்கினவங்களுக்கான வேல்யூ என்ன ஆயிருக்கும்? கரெக்டுங்களா? அதனால தான் நம்ம ஸ்டாக்கை வந்து எப்போவுமே பாட்டம் அவுட்ல தான் எடுக்கணும். பாட்டம் அப்பில் எடுத்துடவே கூடாது. பாட்டம் டவுன்ல எடுத்து நீங்கள் மறுபடியும் பாட்டம் டவுன் வருதுன்னா அதுக்கு மேலே இறங்காது அப்படின்னு தோன்ற இடத்துல தான் நீங்கள் வாங்கணும். அதுதான் ஸ்டாக் மார்க்கெட்டுமே. அதை தான் சொல்கிறாங்க எல்லாருமே. ஸோ அதை நம்ம கேட்காம நம்ம போய் டாப்ல வாங்குறது இல்லை இதுக்கும் மேலே போகும் சொல்லி வாங்குறதுன்றது ரிஸ்க்கு. இப்போ நான் அதை தான் இப்போ நீங்கள் அதை ஒரு பாடமாகவே பார்க்கலாம் கெய்ன்ஸ் டெக்னாலஜி மூலியமா. பட் ஆனால் இப்போவும் சில ஃபினான்ஸ் இவங்கெல்லாம் அட்வைஸ்லாம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இது பாட்டம் அவுட் ஆகுதுன்னு சொல்லிட்டு இங்கே வாங்குறது, அதே மாதிரி இந்த இடத்துல போய் வாங்குறதுலாம் பண்ணாதீங்க. இது எவ்வளோ தூரம் கீழே இறங்கும் அப்படின்றது தெரியாது. ஸோ அதனால் வெயிட் பண்ணுங்க. வெயிட் பண்ணி ஒரு கிளியராக பாட்டம் அவுட் இதுதான் அப்படின்னு தெரியும் போது இதை பை பண்ணலாம். ஃப்ரெஷ்ஷாக யாருமே பை பண்ண தேவையில்ல. ஆவரேஜும் இப்போதைக்கு பண்ணாதீங்க. அதே மாதிரி இன்னைக்கு டாப்பா மூவிங் ஆவரேஜ்ல இருந்த பிரைஸ், அதாவது காலையில இருந்து கன்சிக்யூட்டிவா ஒரு பிரைஸ்ல இருந்து அது 10 ரூபா 15 ரூபா 12 ரூபா 20 ரூபா அந்த மாதிரி போனதுல பாத்தீங்கன்னா மஹிந்திரா அண்ட் மஹிந்திரா ஃபினான்ஸ் வந்து கன்சிக்யூட்டிவா இன்னைக்கு ஒரு அப்லேயே இருந்தது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு கெமிக்கல் அண்ட் ஃபெசிலிட்டி கம்பெனி, அதுவும் ஒரு கன்சிக்யூட்டிவா 6 ரூபா வரைக்கும் ஏறிச்சு. ஏன் 6 ரூபா தான் அப்படின்னா மார்க்கெட்டோட ப்ரைஸ் அது பார்த்தீங்கன்னா 141 ரூபா தான். 6 ரூபான்றது ஒரு நல்ல வேல்யூடு. அதே மாதிரி பத்தாஞ்சலி ஃபுட்ஸு 2 நாளாக போட்டு அடின்னு அடிச்சாங்க. இன்னைக்கு ஓரளவுக்கு ஏற்றி ஒரு 22 ரூபா வரைக்கும் ஏற்றிருக்காங்க. சுந்தரம் ஃபினான்ஸும் அதே தான், ஒரு 180 ரூபா வரைக்கும் இன்னைக்கு ஏறி இருக்கு. நல்ல ஒரு வேல்யூடு தான். இதை வந்து நம்ம இதை வச்சு ஸ்டாக் மார்க்கெட்டை நம்ம வந்து நிர்ணயிக்க முடியாது. இது வந்து ஜஸ்ட் நம்ம என்னன்னா இன்னைக்கு நல்லாவே ஒரு மூவிங் ஆவரேஜ்ல இருந்தது, ஏன் இருந்ததுன்றதை வேணா வேலிடேட் பண்ணலாம். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்க கொஞ்சம் இன்னைக்கு ஹாப்பியா இருக்கலாம். நெக்ஸ்ட் இன்னைக்கு லாஸ்ட் ஒன்று தாங்க, இந்த பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷனும் ஒரு கார்பரேஷன் இருக்கான். இவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க 1 இயரா பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் லாஸ் தான். லாஸ் மீன்ஸ் இன்னைக்கு வரைக்கும் 31% விழுந்திருக்கு. இது வந்து ஒரு பப்ளிக் செக்டார் கம்பெனி, அதாவது கவர்மெண்ட் கம்பெனி தான். பட் ஆனால் இதை நான் வந்து ஏன் ஸ்பெஷலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா இது ஏறல. பட் ஆனால் இதோட டிவிடெண்ட் ஹீல்டு வந்து அரவுண்ட்
4.5 வரைக்கும் இது கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு குட் டிவிடெண்ட் தான். அதனால இதை நான் எதுக்கு உங்களுக்கு சஜஷன் பண்றேன் அப்படின்னா, இன்னும் இறங்க இறங்க ஒரு டிப்ல நீங்க வாங்குறதுன்றது ஒரு நல்லாவே இருக்கும். இதை விட ஒரு 50 ரூபா 100 ரூபா ஏறினாலும் உங்களுக்கு லாபம் தானே. பட் ஆனால் டிவிடெண்ட் ஹீல்டு அப்படின்னு நீங்க பார்க்கும்போது இவங்க வருஷத்துக்கு இவங்க வந்து 2-3 வாட்டி டிவிடெண்டே கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதை வாங்குறதுல வந்து தப்பே கிடையாது. ஸ்டாக்ஸை வாங்கி வைங்க. இந்த ஸ்டாக் எல்லாமே உங்களுக்கு டிவிடெண்ட்ன்ற அந்த போர்ட்ஃபோலியோக்குள்ளே கொண்டு போய் போட்டுரும். நல்லாவும் இருக்கும். ஸோ இது அதனால தான் பவர் ஃபினான்ஸ் கார்பரேஷன் எடுத்துகிட்டு வந்தேன் இன்னைக்கு. ஸோ அவ்வளோதான் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க வேண்டிய. ஸோ அவ்வளோதான், வீடியோக்கு எண்டில் வந்தாச்சு. ஸோ இதுதான் கைஸ் இன்னையோட மார்க்கெட் அப்டேட்ஸ் அண்ட் மார்க்கெட்டோட நிலவரம். ஸோ நல்லா எல்லாமே தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வியூஸ் ரொம்ப கம்மியாக இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ண தான் வியூஸ் அதிகமாகும். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.